மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாநாட்டினுடைய தலைவர், மேடையிலே அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய ஆளுமைகள், அனைத்து சமயங்களுடைய பெரியோர்கள், எதிரிலே அமர்ந்திருக்கிற தோழர்கள், என்னோடு வருகை தந்திருக்கிற ஆதித்தமிழர் பேரவையினுடைய நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற ஆதித்தமிழர் பேரவையின் சார்பில் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அருமை தோழர்களே, RSS என்கின்ற பாசிச இயக்கம் ஏற்றுக்கொள்ள முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத, ஜீரணித்துக் கொள்ள முடியாத ஒரு சொல் என்னவென்று சொன்னால் மத நல்லிணக்கம். இந்த மத நல்லிணக்கம் என்பதுதான் அவர்களுடைய ஒட்டுமொத்த சித்தாந்தத்திற்கு அது எதிராக இருக்கிறது. இந்த மத நல்லிணக்கத்தை சீர்குலைத்து பல்வேறு மதங்களுக்குள் இருக்கக்கூடிய நல் உறவுகளை சீர்கெடுத்து இந்து ராஷ்டிரம் அமைக்கிறோம் என்று சொல்லி பார்ப்பனிய மேலாதிக்கத்தை உருவாக்குவதற்கான செயல் திட்டத்திற்கு மிக தடையாக இருப்பது இந்த மத நல்லிணக்கம் தான். தமிழ்நாட்டில் இங்கே திருப்பரங்குன்றத்தில் இருப்பதை போல அனைத்து ஊர்களிலும் முருகன் கோயில் இருந்தால் அருகிலே பள்ளிவாசல் இருக்கும், பள்ளிவாசல் இருந்தால் அருகிலே கிறிஸ்துவ தேவாலயம் இருக்கும். உதாரணத்திற்கு கோவையிலே கோணியம்மன் கோயில், கோவைக்கு உருவான காரணம் கோணியம்மன் கோயில் தான், பழங்குடி தெய்வம். அந்த கோணியம்மன் கோயிலுக்கு எதிரில் தான் கத்தோலிக்க தேவாலயம் இருக்கிறது. 50 அடி தூரத்தில், 100 அடி தூரத்தில் கோவை மாவட்டத்தினுடைய அனைத்து ஜமாத்துகளுடைய பள்ளிவாசல் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த கோணியம்மன் கோயில் அமைந்திருப்பதே 3000 இஸ்லாமிய குடும்பங்கள் இருக்கக்கூடிய கோட்டை மேட்டில் தான் அமைந்திருக்கிறது. ஆக இங்கு போன்றுதான் தமிழ்நாடு முழுவதும் இங்கு அமைந்திருக்கிறது. ஆக இந்த மத நல்லிணக்கத்தை, எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த பல்வேறு மதங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த நல்லுறவை சீர்கெடுத்தால்தான் அவர்களுடைய அரசியல் இங்கு நிலைபெறும் என்பதற்காகத்தான் பல்வேறு யுக்திகளை கையாண்டிருக்கிறார்கள். 1982 இந்த மத நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதற்கு திட்டமிட்டு RSS உருவாக்கப்பட்டதுதான் கன்னியாகுமரி மண்டைக்காடு கலவரம். நாம் அனைவருமே தெரிந்த ஒன்றுதான். அந்த மண்டைக்காடு கலவரம் அவர்களுக்கு ஓரளவு வெற்றி கொடுத்திருக்கிறது. முதலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அங்கிருந்துதான் தேர்வு விட்டார் என்பதையும் நாம் இங்கே நினைவில் கொள்ள வேண்டும். ஆக அந்த மண்டைக்காடு கலவரம், அதை தொடர்ந்து கோவை குண்டுவெடிப்பினுடைய கலவரம், தென்காசியினுடைய கொலை, வேலூரினுடைய கொலை என்று எண்ணற்ற கலவரங்களையும் திட்டமிட்டு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த நல்லிணக்கத்தை எடுக்கின்ற வகையில் தான் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தை அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். கீழே முருகன் கோயில், மேலே சிக்கந்தர் தர்கா, அருகிலே சமணர் படுகை. ஆக இந்த ஒற்றுமை என்பது தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த அடையாளம், தமிழ்நாட்டினுடைய பெருமிதமாகவே நாம் நிச்சயமாக கொள்ளலாம். இது அவர்களுடைய கண்களை உறுத்துகிறது. ஆக அந்த அடிப்படையில் தான் ஒரு வருடம்தான் இருக்கிறது தேர்தல் வருவதற்கு. ஆக திட்டமிட்டு இங்கு உருவாக்குகிறார்கள். ஒரு வருடத்துக்கு முன்பு அருமை அண்ணன் எல் முருகனை வைத்துக் கொண்டு வேலை எடுத்துக்கொண்டு அறுவடை வீடு செல்வதற்கான ஒரு நாடகம் நடந்தது. நாம் அனைவருமே தெரியும். அந்த நாடகத்தை மேற்கு மண்டல அறிஞர் சமூக மக்கள் மூட்டையிட்டு அவரை டெல்லிக்கே அனுப்பிவிட்டார்கள். அந்த நாடகமும் அங்கு அம்பலப்பட்டிருப்பது வெற்றியை பெறவில்லை. ஆக இப்பொழுது திருப்பரங்குன்றத்தை ஒரு அயோத்தியாக மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அதையும் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் நீண்ட நெடுநாட்களாக சொல்லப்பட்டு வந்த அயோத்தியிலே ராமர் கோயில் கட்டின அந்த மாவட்டத்தில் கூட பாரதிய ஜனதா கட்சி படுதோல்வி அடைவது என்பதை இந்த நேரத்திலே அவர்களுக்கு நாம் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உங்களுடைய எண்ணம், பாசிச எண்ணம் ஒருபோதும் தமிழகத்தில் ஈடேறாது. ஒருபோதும் எங்களுடைய ஒற்றுமை சீர்குலையாது என்ற நேரத்திலே அவர்களுக்கு எச்சரிக்கையோடு செய்து கொண்டு இந்த மாநாட்டில், மதுரையில் நடைபெறுகிற இந்த மத நல்லிணக்க மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட அனைத்து தீர்மானங்களையும் நான் சார்ந்திருக்கிற ஆதித்தமிழர் பேரவையின் சார்பில் முழுமையாக வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு, அதில் மிக முக்கியமான ஒரே ஒரு தீர்மானம், 3வது தீர்மானம், மிக ஆபத்தான தீர்மானம். இது நாங்கள் கோவையில் ஏற்கனவே அனுபவித்திருக்கிறோம். அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள், அங்கே இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள், அங்கே இருக்கிற அனைத்து நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அனைவருமே RSS ஆட்கள் தான். ஆக
இதை ஒவ்வொரு முறையும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றதன் விளைவாக இப்பொழுது சங்கிகளுடைய சண்டித்தனம் கோவை திருப்பூரிலே மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக இந்த மூன்றாவது தீர்மானத்தை நாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மதச்சார்பற்ற முற்போக்கு இயக்கங்களிடத்திலேயும் நாம் கொண்டு செல்ல வேண்டும். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சி என்ற அடிப்படையில் எங்களுடைய தலைவர் சமூக நீதி போராளி ஐயா அதியமான் அவர்கள் மூலமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கையை மேற்கொள்வேன் என்று சொல்லி இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.